அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் வலிமை. இப்போ நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ என்னென்னா, மேகியை வச்சு ஒரு சூப்பு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்த்துக்கலாம். நான் மேகி ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். அதில் 2 பீஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கான வெஜிடபிள்ஸ் முட்டைக்கோசு ஒரு 100 கிராம் எடுத்து இதை மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு கேரட்டு, அதை இதை போல் சின்னதாக பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். ஒரு 5 பீன்ஸு, அதையும் இதை போல் பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். 2 சின்ன தக்காளி, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பொடிகளாக வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு பீஸ் சின்ன பீஸாக எடுத்துருக்கோம். அதை 4ஆக வெட்டி நம்ம ரோஜா இதழ்களை பிரிக்கிற மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். இதோட சேர்த்தாப்புல நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இதை மாதிரி சின்ன பொடியாக வெட்டி வச்சுக்கிறோம். ஒரு 3 பூண்டு பல் உரித்து இதை மாதிரி ஒரு இதில் வச்சு தட்டி அடிச்சுக்கிறோம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை 4ஆக வெட்டி அதை 4 பீஸாக 4 வெட்டி துண்டு பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தூள் கொஞ்சோண்டு, மல்லித்தழை கொஞ்சோண்டு ஒரு 4 பீஸ் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிற செய்முறையை பார்த்துருவோம். இப்போ நம்ம தாளிப்புக்கான வானலை வச்சுட்டோம். எண்ணெயும் ஊற்றியாச்சு. இதில் சும்மா ஒரு சின்ன ஸ்பூனால் கொஞ்சோண்டு நம்ம சின்ன சீரகம் சேர்த்துக்கிறோம். ஏன்னா வாசத்துக்காக சேர்க்குறோம். இதோடு நம்ம வச்சுருக்க பூண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறோம். அதோட நம்ம அந்த மிளகாயையும் சேர்த்து நல்லா பொன்முருகலாக வதக்குறோம். இப்போ நம்ம போட்டிருந்த பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. அதோடு சேர்த்து நம்ம கேரட் வச்சுருந்தோம், கேரட்டை சேர்த்துக்கிறோம். கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம அப்புறமேட்டு உப்பு பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் காயில் உப்பு சேரும். முட்டைக்கோசு வரலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். இதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அதோடு சேர்த்து சோயா சாஸ் நம்ம ஒரு மூடி மட்டும் சேர்த்துக்கிறோம். ஒரு மூடி சேர்த்தா போதும். இதில் நம்ம ஒரு மூடி மட்டும் சோயா சாஸ் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கி வதங்கினவுடனே தக்காளியை வச்சுருக்கோம், தக்காளியும் சேர்த்துப்போம். இப்போ நாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம எனக்கு காரம் தேவைப்படுது. அதனால் நான் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், சும்மா கொஞ்சமாக நான் காஷ்மீர் சில்லி பொடி போட்டுக்கிறேன், தனி மிளகாய் பொடி. ஏன்னா உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு மேகி பாக்கெட்டில் வர்ற அந்த மசாலாவே போதுமானது. எனக்கு இது இந்த அளவுக்கு நான் காரம் சேர்த்துருக்கேன். அது எனக்கு தேவை, நான் காரமாக சாப்பிடுவேங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன் மேகி. அதுக்கான அந்த மேகியிலே வந்த மசாலா 2 பாக்கெட் அதில் இருக்குது, அதுலேருந்து எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறி வெஜிடபிளோட தண்ணி எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கிங்க. கொதித்ததும் இதை அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம். இதை நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு கொதி 2 கொதி வந்த உடனே நம்ம இதில் 2 முட்டையை சேர்த்துப்போம். கொதிக்கிட்டோம், நம்ம சேர்த்துக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் நம்ம 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறோம். கொதிக்கும் போது ஊற்றுறோம். அதை கிண்டாதீங்க. ஒரு 2 செகண்ட், ஒரு 5 செகண்டு அந்த ஹீட்டில் வேகட்டும். அந்த பிறகு கிண்டி விடுங்க. ஏன்னா இல்லைன்னா நூலாக ரொம்ப இதாகிடும். இந்த அளவுக்கு கொதிக்கிட்டோம். அது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கிண்டிட்டோம். பாருங்கள் இப்படி வந்துருச்சு. இது உங்களுக்கு இன்னும் முட்டை சேர்த்துக்கிறதுனால இன்னும் நல்ல ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்கும். இதை நீங்கள் காலையில் மாலையில் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வெஜிடபிள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே தெரியும். வெறும் மேகி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றத விட சூப்பாக செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மேகினாலே குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும்.
அதை இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நமக்கு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வச்சுருக்க மேகியை சேர்த்துப்போம். மேகியை சேர்த்தாச்சு. 2 நான் சேர்த்துருக்கேன், 2 பீஸு. இதை போட்டு இதில் நம்ம இதுலேருந்து மேகியிலே வந்த மசாலாவை 2 பாக்கெட்டு 2 பீஸுக்கு அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் சேர்க்க சொன்னேன், இல்லைன்னா இந்த மசாலாவே போதுமானது. இது நல்லா வெந்து வந்தோடனே நான் ஒரு 4 பேருக்கான சூப்பு ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சூப்பு பதத்தில் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மேகி ஹீட்லேயே வெந்துடும், ரொம்ப நாளைக்கு கொதிக்க விட வேண்டிய தேவையில்லை, இந்த ஹீட்லேயே இதாகிடும். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை ரோஜா பூ மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 25% வெங்காயம் வந்திருந்தால் போதும். அந்த பச்சை ஸ்மெல்லுக்கும் அதுக்கும் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் மல்லித்தழை நம்ம சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வாசமாக இருக்கும் மல்லித்தழையை. ஸோ இப்போ நமக்கு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் லஞ்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா லஞ்சாக கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.